Hi friends, welcome to Burger to Paisam channel. நம்ம இன்னைக்கு சாம்கோ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வந்திருக்கோம். என்ன பிரான்ச் அப்படினு பாத்தீங்கன்னா அண்ணா நகர் பிரான்ச். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா அண்ணா தேஷ் காலேஜ் பக்கத்துல இருக்கிற ஒரு சாம்கோ ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி முகப்பேர் பிரான்ச்சை நம்ம சேனல்ல ரிவ்யூ போட்டுருந்தோம். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன சாப்பிட்டோம், எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கனாலே போட்டோ எடுக்க நிறைய இடம் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய கல்யாண மண்டபம் லுக், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் லுக் வெளியில இருந்து பாக்கும்போது அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் தான் இந்த சாம்கோ அண்ணா நகர் பிரான்ச்ல இருக்கிறது. ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ளே போனோன்னா என்ட்ரன்ஸில் நீங்கள் சாம்கோவில் எங்கே போனாலும் இது மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்காக வச்சுருப்பாங்க. இது குக் பண்ணாதான் இருக்கும், பட் இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நாங்கள் வச்சுருக்கோங்கிறதுக்காக ஷோகேஸ்க்காக வச்சுருப்பாங்க. அது போனோன்னே பார்க்கலாம். எங்களுக்கு கொடுத்திருந்த ஆள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோருங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நான் நடந்தே போனேன். ஸோ நடந்தே போயிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே போகலாம் அப்படின்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்கமான மக்கள் வந்து இங்கே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நாங்கள் போகும்போது ஒரு 6:30 6:40க்கு போனதுனால ஃப்ரீயாக இருந்தது. 7:30 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃபுல்லு. இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ அது உள்ளே போய் எடுக்கல, டேரெக்டாக நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். நம்ம அங்கே தான் சாப்பிட்டோம். நம்மளுக்குன்னு தனியாக ஒரு இடம், நாங்கள் வந்து ஒரு 12 மெம்பர்ஸ் கிட்ட சாப்பிட போயிருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு ஏரியா தனியாக கொடுத்துட்டாங்க. கரெக்டாக 6:45க்கு நான் உள்ளே போயிட்டேங்க. அதனால் எல்லாமே உள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ் அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் போயிட்டேன். ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருந்த ஒரு ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங் தான் இப்போ பார்க்குறீங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஏரியா பின்னாடி இது. அதேமாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தனியாகவும் இடங்கள் இருக்குது. நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸ் போனீங்கனாலும் சரி, நான் எப்போயுமே வீக்கெண்ட் போனதுனால சொல்கிறேன், எப்போயுமே கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் சாம்கோ. இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடம்ங்க. தனியாக அந்த 12 மெம்பர்ஸ்க்கு தனியாக கொடுத்துட்டாங்க. இன்டீரியர்லாம் சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. அது மட்டும் இன்றி வாஷ் பேசினாக இருக்கட்டும், ஃப்ளோராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் சாம்கோ ரெஸ்டாரண்ட்டுங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டு இது கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆம்பியன்ஸ் வந்து உங்களை அப்படியே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிவிடும். அது மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் தான். அந்த எல்லோ லைட் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக பிடிச்சிருந்தது நாங்கள் போன டைமில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 o'clock அவங்க ஈவினிங் டைமில் சொல்கிறேன், 7 o'clock கரெக்டாக நாங்கள் போன டைமுக்கு எல்லாமே ஆர்டர் எடுக்க வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நான் போகும்போது 2-3 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ டேபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது செகண்ட் ஃப்ளோரில் அதை காமிச்சிட்ருக்கேன். நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்கமான சேர்ஸ் கவுண்ட் பண்ணல எக்ஸாக்டாக. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஆஃப் 100+ பீப்புள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரேண்டம் கிளிக் இது ஒரு வீடியோவை எடுத்திருந்தேன். ஸோ இதான் நம்மளோட டேபிள். இங்கே தான் நம்ம புக் பண்ணி எல்லா விஷயங்களையும் சாப்பிட போகிறோங்க. ஸோ இன்டீரியர்ஸ்லாம் வேறு லெவல். அதுக்கு மேலே வந்து இப்போ புதுசாக நிறைய விஷயங்கள் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. எது நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது அப்படிங்கிறவங்க அங்கே இருக்கிற அதாவது ஆர்டர் எடுக்கிறவங்களே க்ளீனாக சொல்லிடுறாங்க. நல்ல நீட்டான ஒரு கிளாஸு ஆக்வாஃபைனா பாட்டில் தான் வைக்கிறாங்க. ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஹாட்டாக வேணும், இல்லை அதே சமயத்தில் கோல்ட் வாட்டர் வேணாலும் தனியாக கேட்டால் கொடுக்குறாங்க. அது மாதிரியும் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே ஆர்டர் பண்ணோம். நான்வெஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. இந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு சரியாண்டுமேனுங்க. ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு இன்னும் நல்லா இருக்குன்னு நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அந்தளவு நல்லா இருந்து தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டொமேட்டோ சூப்புங்க. வேறு லெவல் ப்ரீமியமான ஒரு சூப்புங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விஷயம். அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த சூப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹனி கார்லிக் பொட்டேட்டோ, அதாவது சில்லி கார்லிக் பொட்டேட்டோ அப்படின்னு ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது நல்லாவே இருந்தது. டீசெண்டான ஒரு ஃபுட்டு. பன்னீர் டிக்கா அதை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும். ரொம்ப மசாலாலாம் போடாமல் நல்ல எப்படி சொல்கிறது, சூப்பரான ஒரு பன்னீர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சாப்பிடும்போது அவ்வளோ டெலிஷியஸாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஓரளவு டீசெண்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஃபிஷ் டிக்கா அந்தளவு ஃப்ரெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. அந்தளவு ஒரு சுமாரான ஃபிஷ் டிக்கா அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் ஃபிங்கர் எப்போ போனாலும் சாம்கோவில் என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க. என்ன ரீசன்னா அங்கே குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த குவாலிட்டியில் இவங்க வந்து திரும்பி ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஃபிஷ் ஃபிங்கர் அந்தளவு நல்லா இருந்துச்சுங்க. கூடவே ஆனியன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. க்ரீன் சட்னி, மயோனைஸ் எல்லாமே சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஸோ சும்மா எல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி அதுதான் உங்களுக்கு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் 65. இந்த ப்ரான் 65 நல்லா இருந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது நல்லா இருந்துன்னு சொல்லி இன்னொரு பிளேட்டும் வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷீக் கெபாப், அதாவது மட்டன் ஷீக் கெபாப் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டைம் கொடுத்தது எக்ஸலண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இது கிறிஸ்பி கார்ன் நான் எதிர்பார்த்த அளவு இல்லை, எதிர்பார்த்த மாதிரியும் வரல. ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தான். அப்புறம் வெஜ் மஞ்சூரியன் பால்ஸ் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெஜ் மஞ்சூரியன் பால்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு உள்ளே அந்தளவு வேகாத மாதிரி இருந்தது. பட் ஓகே, டீசெண்டாக இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேம்பு அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ரிப்ஸ் அந்த ரிப்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. மட்டன் ரிப்ஸ். இது போன வாட்டி சாம்கோ முகப்பேர் பிரான்ச்சில் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோன்னே சொல்லிட்டாங்க. அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கடுத்து பரோட்டா. நாங்கள் வந்து பரோட்டா எலாங் வித் கடாய் பன்னீர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பரோட்டா எக்ஸலண்ட்டாக இருந்தது. வேறு லெவல் பரோட்டா, நூல் பரோட்டா மாதிரியே இருந்தது.
கடாய் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த டேஸ்ட்டு, ஆனால் அதில் பன்னீர் எப்பயும் போல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு டீசெண்டான கடாய் பன்னீர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரோட்டாக்கு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பரோட்டா கடாய் பன்னீர் காம்போவும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராப் லாலிபாப் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. மேபி நாங்கள் போன அன்றைக்கி அப்படி இருந்திருக்கலாம். பட் இதே சாம்கோ முகப்பேரில் சாப்பிட்ருக்கோம், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் வேல்கோனிக் சிக்கன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஹனி சிக்கன் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. மட்டன் பிரியாணி ஓரளவு ஓகேஷாக இருந்ததுன்னு சொன்னாங்க, ரொம்ப வேறு லெவலில் இல்லை. அந்த ஹனி சிக்கன் வந்து ஓகே டீசெண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா சோப் நோற மாதிரி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றும் இல்லை, அதான் வெல்கோனிக் சிக்கனா. ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி உங்களுக்காக வச்சுருக்கேன். அதே சமயத்தில் நான்வெஜ்ஜில் வந்து பரோட்டா எலாங் வித் ஆர்ட் ரிலேட்டடாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் பார்க்குறீங்க. அது ரெண்டுமே சூப்பராக இருந்ததுங்க. அந்த சைட் டிஷ்ஷும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரோட்டா நூல் பரோட்டா தான் அது க்ளீனாக, அதுவும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஃபுட் சூப்பராக இருந்தது, ஒரு சில ஃபுட் ஆவரேஜாகவும் இருந்தது. மிக்சடு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது ஃபுட்டில் எல்லாமே. இது ரெண்டாவது வந்தது, இதில் கொஞ்சம் சால்ட்டாக இருந்தது. சொன்னோன்னே அவங்க ரீப்ளேஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம், ஃபுல் ஆகிடுச்சு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் இது மசாலா பப்பட் எங்களுக்கு வந்து இதில் ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் லைம் சோடா ஃப்ரெண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தார், அது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னார். சோடாவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் ஃபுல்லும் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. டெசர்ட்ஸில் ஃபலூடா, பிளாக் கரண்ட் ஷேக், மேங்கோ ஷேக், டெண்டர் கோகனட் ஷேக், மினி ஃபலூடா அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டெசர்ட் எல்லாமே வேறு லெவலுங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. இது குனாஃபாவில் அந்த சிறப்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. குனாஃபாவில் நம்மளை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. அதே சமயத்தில் டெசர்ட் எல்லாமே சூப்பருங்க. ஜூஸஸ் டெசர்ட்ஸ் வந்து வேறு லெவலில் வச்சுருக்காங்க. எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது, குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி. அதோட சின்ன கிளிம்ஸ் ஒரு மேங்கோ மில்க் ஷேக்கோட ஒரு ராயல் ஃபலூடா, இது ரெண்டுமே சொல்கிறேன் வேறு லெவலில் இருந்ததுங்க டேஸ்ட்டு. அதுக்கடுத்து கேரட் அல்வா ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட முடியாமல் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் கேரட் அல்வா ஓகேஷாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல முடியும். அப்புறம் எங்களுக்கு ஆர்டர் எடுத்தவரை பில்லு கொண்டு வந்துட்டார். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க ஃபுட்டு, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஓவராலாக சாம்கோ அண்ணாநகர் பிரான்ச் ஃபுட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர் அளவு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இல்லைனாலும் டீசெண்டான ஃபுட்டு கொடுக்குறாங்க, குவாலிட்டியான ஃபுட் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.